ஓகே. இதே விஷயம் தான் 2017ல வந்து கொண்டு வந்தப்போ, தீபம் ஏத்தக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்து ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்த. அதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவுடைய அடிமை தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவோடு நாங்க வந்து ஒரு தேர்தல் கூட்டணி வச்சிருக்கோம். இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. என்னன்னா, தேர்தல் நேரத்தில் 2 முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் வந்து கூட்டணி அமைப்பாங்க. என்னங்க நேத்து வந்து இப்படி சொன்னீங்க, அவருடைய கொள்கை வேற, உங்க கொள்கை வேறுன்னு கேட்கும்போது, இல்லங்க இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி. ஒரு ம். குறைந்தபட்ச சமரசத்தின் அடிப்படையில் வந்து நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஆனா, இன்றைக்கு அமைந்திருக்கிற பாஜக, அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அந்த மாதிரி கூட்டணி கிடையாது. எடப்பாடியை மிரட்டி பணிய வைத்து பாஜக வந்து அந்த கூட்டணியை அமைச்சது. இது எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அரசு செய்த ஊழல்கள் எல்லாமே பாஜக கிட்ட கோப்புகளா இருக்கு. ஸோ அதைத்தான் ஒரு அஸ்திரமா காட்டி மிரட்டி இந்த கூட்டணியே வச்சிருக்காங்க. அதனால இப்ப பாஜகவுடைய ஒவ்வொரு செயல்களையுமே ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி வந்து மாறிட்டார்.